புண்ணியவளவனும் இணைந்திருக்கிறாரு. ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் ரீதியானது, எப்படி ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் பரஸ்பரம் நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கன்னு. இன்னொன்று பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு. யுவர் ஃபர்ஸ்ட் வியூஸ். அடிப்படையில் முதல்ல தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் தன்னுடைய முதல் பட்ஜெட், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், விஜய் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கான செல்வாக்கும் அவர் மீதான நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது. இந்த அரசாங்கம் அதை எப்படி 5 ஆண்டுகள் எடுத்து கொண்டு போக போகிறாங்கங்கிறது தான் அவருக்கான சேலஞ்ச் அப்படின்னாரு. இந்த அரசாங்கத்துக்கும் மிக நிச்சயமாக அந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டுங்கிறது ஒரு மெய்டன் பட்ஜெட்டாக மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும். இந்த இடத்துல அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது மேனிஃபெஸ்டோஸ், நீங்கள் அந்த 400+ங்கிறத தாண்டி அவர் ஓரலாக கொடுத்ததுங்கிறதுக்கான ரீச்ன்றது இன்னும் கூடுதலாக இருக்குது. அவர் எல்லாத்தையுமே அவர் பேசலை, மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. பட் அதை தாண்டி அவர் கம்யூனிகேட் பண்ணது இருக்கு இல்லையா, அது நல்லபடியாக போய் ரீச் ஆகி சேர்ந்துருக்கு. எஸ்பெஷலி நீங்கள் விமனும் யூத்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்டார் வைஸாங்கிறது தனி. நம்ம ஒரு விஷயத்தை உடச்சி பேசுவோமே, இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்துடைய மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தால் விஜயோடைய கேம்பெயின் இருந்தது. பட் நீங்கள் திமுகவோ அதிமுகவோ மேனிஃபெஸ்டோ ஹெவியாக இருந்தது அவங்களுடைய பரப்புரை. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னா பொதுத்தளத்தில் அது போய் ரீச் ஆயிருக்கா? இல்லை, இந்த இடம் தான் பொதுத்தளத்தில் மேனிஃபெஸ்டோவில் இருக்க எல்லா ரீச்சாலும் முதல்ல எல்லா மேனிஃபெஸ்டோவையும் படிச்சுட்டு தான் ஓட்டு போடணுன்னா 2 எலெக்ஷன் முடிஞ்சாலும் முடியாதுங்கிறது ஒன்று. பட் அவருடைய கீ பாயிண்ட்ஸாக மக்கள் நலத்திட்டங்களாக ரொம்ப பெரிய அளவுக்கு ஜனரஞ்சகமாக அவர் பேசியது இருக்குல்ல. நான் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னதே நாங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸில் முன்னாடி உட்காந்து ஒரு லேடி ஃபோன் பேசுகிறாங்க. ஒரு 40+ இருப்பாங்க. ஊரில் யாருக்கோ குழந்தை பிறந்திருக்கு. அவங்ககிட்ட கேட்குறாங்க பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனது தான் ஆச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு பிறந்திருந்தானா மோதிரம் கிடச்சிருக்கும், தங்க மோதிரம் கிடச்சிருக்கும், அவன் ஏன் ஆனதாச்சு ஒரு 2 நாள் பொறுத்திருந்து அவன் பிறந்திருக்கலாம் என்று எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பப்ளிக் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்கிறத ஃப்ரெண்டு ஷேர் பண்ணும்போது நான் யோசிச்சேன், நம்மளால தான் மிஸ் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. அந்த ரிசல்ட் வர அன்னையிலேருந்து இது வந்து அவர் சொன்னது அந்த வார்த்தை, அவர் கொடுத்த ப்ராமிஸ்ங்கிறது எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்குங்கிறது. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்காகட்டும் மற்ற விஷயங்கள் செக்டார் வைஸாக அவர் போனதை விடவும் ஜனரஞ்சகமாக வைடாக அவர் டார்கெட் பண்ணி பேசியதுக்கான அந்த ரீச்ங்கிறது இருக்குது. ஆனால் இன்னொரு உளவியல் பார்த்தோம்னா அவர் உடனே செஞ்சு தரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குமானா they want to give him a time என்பதாகத்தான் இருக்கும். ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்க, ஒரு நீண்ட அளவுக்கான லாங் ரோப். இன்னொரு சைக்காலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாரையும் மீறி அல்லது அந்த ஓல்டர் காட்ஸை தாண்டி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா அது தவறாக போனாலும் அது தவறாச்சுன்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். இட் வில் டேக் டைம், இன்னும் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு அதை வெளிப்படுத்தவும் மாட்டாங்கங்கிறத தாண்டி 5 years கொடுத்து பார்ப்போம், எல்லாரும் வந்த உடனேவா செஞ்சுட்டாங்க என்று டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு தான் போவாங்க. ப்ளஸ் யூ ஸ்டிக் வித் யுவர் ட்ரைப். நீங்கள் ஒரு ட்ரைப் உருவாக்கி இருக்கிறீங்க. ஸோ அது வந்து சரியோ தவறோ நம்ம அதை ஏற்றுக்கணும். அந்த 5 years போகட்டும் அப்படிங்கிறது நீங்கள் இப்பயே ரொம்ப ப்ரீமெச்சூராக கமெண்ட் பண்ணிடாதீங்கிற இடத்துல இருந்து தான் they will defend, they will. பட் அதுக்கான முகாந்திரமும் இருக்குதானே. இன்னைக்கு நிதி நிலைமை என்ன அப்படின்னு இவங்க சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு பொருளாதார நிபுணர்களுடைய அச்சம் எல்லாம் என்ன வந்ததுன்னா, திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ இந்த மேனிஃபெஸ்டோவெல்லாம் நிறைவேற்றினா பொருளாதாரம் தாங்குமா என்பது இதில் ப்ராமினெண்ட்டாக நீங்கள் மேனிஃபெஸ்டோ டச் பண்ணதுனால இந்த மேனிஃபெஸ்டோவில் அவர் ஆக்சுவலி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றணும்னா அது வந்து இந்த பட்ஜெட் சைஸை விட அதில் 1 லட்சம் கோடி அது ஆகுங்கிறாங்க பர் இயருக்கே. அதில் கீ ஸ்கீம்ஸை மட்டும் எடுத்தாலே இந்த 1 லட்சம் கோடி கூடுதலாக வரணும். ஒரு 7-8 ஸ்கீம்ஸை மட்டும் எடுத்து அப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா, அது நீங்கள் ஒரு பாலிட்டிஷியனாக அதை வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் 5 ஆண்டுகள் நிறைவேற்ற முடியுமானா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்கிறது நமக்கு நான் தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மேனிஃபெஸ்டோ இப்போ இந்த 3 பேர்ல யார் வந்திருந்தாலும் அண்ணன் சீமானியும் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு முன்பாக இருந்தவர்களும் அதை செய்யலை. நீங்கள் அவங்க நிறைவேற்றாதது அல்லது தொடாமலே விட்டதுன்னா அதுவும் உங்களுக்கு யூ ஹேவ் வால்யூம்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். பட் அதை தாண்டி ஃபார் அ பிகினர் ஒரு மெய்டன் பட்ஜெட் அப்படின்னும் பொழுது எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டை நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது டிஎம்கேனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இயர் போல் சில கீ ப்ராமிசஸ் பெரிய அளவுக்கு அவங்க வந்து டாக்ஸேஷன் நோக்கியும் போக மாட்டாங்க, பெரிய அளவுக்கான டிராஸ்டிக் அதாவது கீ ஸ்கீம்ஸை நோக்கியும் போகாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு அடுத்த 2 years அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா சில கீ ப்ராமிசஸ் அப்படிங்கிறது அவங்க ஆப்வியஸாக கொஞ்சமாவது முக்கியமான வாக்குறுதிகளாவது வந்தாக வேண்டிய தேவை. என்னன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் பலதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான ஃபண்ட்ஸ் நீங்கள் அதை எதையும் ஃப்ரீஸ் பண்ணாமல் இதை எடுக்க முடியுமாங்கிறது இருக்குது. அப்போ கிராஜுவலாக தான் அதை நீங்கள் அகலக்கால் வைப்பீங்களா? ஏன்னா அவர் பேசும்பொழுது கேம்பெயினில் சொன்னது ₹1 கூட கூடுதல் வரி வருவாயை ஏற்றாமல் நாங்கள் வருவாயை உயர்த்தி கடனை குறைப்போம். அது வந்து ப்ராக்டிக்கலி ஒரு உட்டோப்பியனாக தான் ஒரு விஷனாக இருந்துக்கலாம். இமீடியட்டாக பாசிபிளானா இல்லைங்கிறது சாமானியர்களுக்கும் தெரியும்.
பட் அதை நீங்கள் இப்போ இமீடியட்டாக ஒரு பெரிய அளவுக்கான பாலிசி டெசிஷன்ஸும் அதில் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. கிராஜுவலி எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இது ஒன்று பண்ணுறதுக்கும் பேக்கிங்கில் ஒரு உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது இதர் ஒரு கமிட்டி இப்போ சமீபத்தில் மாண்டெக்சிங்கல் வேலை தலைமையில் போட்டதாகட்டும், கிராஜுவல் பாலிசி சேஞ்சஸும் இந்த முறை எதுவும் அனௌன்ஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு தே ஆர் டேக்கிங் சம் டைம். அது வந்து பப்ளிக் அதனால் ஒன்றும் கோவப்பட போகிறதும் இல்லைங்க. இன்னொன்று முக்கிய அறிவிப்புகள்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். பட்ஜெட்டில் வரதை காட்டிலும் முதலமைச்சருடைய அறிவிப்பாக வந்திருக்கிறது தான் பார்த்துருக்கோம். ஸ்பெஷல் டேஸ் அதை ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, இல்லை அவங்களே 110ல் சொல்லலாங்கிறதுக்காக வைப்பாங்க. இதை நிதியமைச்சரை விடவும் அவர் சொன்னாதான் சியூட்டபுளாக இருக்கும்னு மற்ற எல்லா கவர்மெண்ட்டை தாண்டியும் இங்கே அவருக்கான அந்த ப்ரையாரிட்டி அவர் தான் ஃபேஸ்ங்கிறதுனால அப்படி ரிசர்வ் பண்ணப்படுவது இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம். ஆப்வியஸாக வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ முதலமைச்சர் அஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரே ஒரு மாதம் மேலே நடக்கணும் இல்லையா? இப்போ வந்து கடந்த கூட்டத்தொடர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக நடந்தது. இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்து அதெல்லாம் கிராண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகணுங்கிற அடிப்படையில் இது எப்படி இருக்க போகுது, முதலமைச்சர் என்ன அறிவிப்புகளை வெளியிட போகிறார், ஒரு மேரத்தான் செஷனாக தான் இது இருக்க போகுது. பட்ஜெட் முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இயல்பாக அதை நிறைய ஸ்பெஷல் பேக்கேஜிங் இருக்கும். இன்னொன்று ஒரு மாதம் நிறைய ஆய்வு கூட்டங்களை நடத்தினாங்க. நார்மலாக ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மேலே நம்ம எலெக்ஷனில் ரிசல்ட்ஸ் வந்தால் ஜூலையிலே பட்ஜெட் தாக்கல் ஆகிடும். இது உங்கள் அரசியலுக்கு புதிது, அரசுக்கு புதிது, ப்ளஸ் இதில் ஒரு நிறைய ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கணும்னு ஒரு மாதம் எடுத்துருக்காங்க. they had a different vision plan actually. நீங்க சோ அதனால நிறைய ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸும் இருக்கு. டார்கெட்டடா அவங்க வந்து செக்டார் வைஸ் அவங்க வர்க் பண்றாங்க. ஏன்னா இந்த அறம் பொருள் இன்பம்ங்கிற வகையில பிரிக்கப்பட்டிருக்கிறதா we got some news. சொல்லுங்க, அறம் பொருள் இன்பம் அப்படின்னு திருக்குறளுடைய அந்த பேஸ்ல அது ஆக்சுவலா உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே அப்படியான சாப்டர்ஸ்ல தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்குள்ள சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தது. ஸோ நமக்கு மேனிஃபெஸ்டோவே அறம் பொருள் இன்பம்னு 3 சாப்டர்ஸா இருக்கு. அப்படி பட்ஜெட்டும் அப்போ அப்படியே தான் இருக்குன்னும் போது தே ஹேவ் அ கேம் பிளான். ஆக்சுவலாக இதில் ஆரம்பத்தில் அவர் சொல்லும் பொழுது அவருடைய ப்ரிஃபேஸ் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது அவர் சொல்கிறது தான், எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு பதவிக்கு வந்து உட்கார்ந்து நாம் பதவியிலிருந்து கற்றுக்கொள்ள வரவில்லை, மாறாக ஏற்கனவே எழுதப்பட்ட செலவு கணக்கிடப்பட்ட மற்றும் தயாராக உள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வருகிறோம். இது நமது இந்த தேர்தல் அறிக்கை தான் அந்த திட்டம்னு அவருடைய ப்ரிஃபேஸ். அது ஆக்சுவலாக ஐ ஹேவ் அ பிளான். அந்த பிளான் ஆல்ரெடி இருக்கும்போது இந்த எக்ஸிக்யூஷனுக்கான ஸ்பேஸ் தான். இட் வில் டேக் டைம். அது இமீடியட்டாக பண்ணணும் இல்லைனாலும் இந்த பிளானோட ஒத்து போவதாக அதை நோக்கிய ஒரு பயணத்தை டிராஃப்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த அதில் லிட்டில் பேபி ஸ்டெப்பாக இருக்க போதா இல்லை ஒரு பெரிய ஃபூட்டாங்கிறது நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொலிட்டிக்கல் மிலியை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஏன்னா இது வந்து வெறும் பட்ஜெட் மேலே மட்டும் இல்லை எதிர்பார்ப்பு, ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்க போகுது. நம்ம பார்த்தோம் வேற எந்த காலத்துலையும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வியூவர்ஷிப் எல்லாம் பட்ஜெட்டுக்கு இருக்கிறது. ஐ மீன் அசம்பிளி செஷனுக்கு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ஃபேஸ் ஆஃப் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு வெளிநாடு செஞ்சாலும் தொடர்ந்து அவங்க சந்திக்க தான் போறாங்க. ஸோ அந்த டென்ஷன்ஸை ரெண்டு தரப்பு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? எனக்கு அடிப்படையில் ஏன் நேற்றைக்கு அந்த கைது அப்படிங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுங்கிறதுல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய ஓன் பட்ஜெட்டை நோக்கின ஃபோக்கஸ் வேற பக்கம் திரும்புறது சேம் சைட் கோலா போயிடாதா அப்படிங்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம யோசிச்சோம்னா இதற்கு முன்பாக அந்த காவிரி தொடர்பான செஷன் ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்பாக ஆளுநர் உரைக்கு பிறகானதாகட்டும், முந்தின நாள் எல்ஓபியை ஸ்கோர் பண்ண வச்சுட்டு அடுத்த நாள் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அவர் வச்சதுங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே அவங்க செய்கிறாங்க. இது ஒரு செயல் திட்டமாக பார்க்குறீங்க? இது ஒரு செயல் திட்டமாகவும் இருக்கலாம். இப்போ இன்னைக்கு இவங்க வாக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நேற்றைக்கான கைதை மட்டுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது எப்படியும் போயிருக்கலாம்ல, கணித்திருக்க முடியாதுல்ல நேற்றுக்கு. ஏன்னா அது முந்தின நாள் அவர் பேசுறாரு, அடுத்த நாள் இது நடக்குது அப்படிங்கும்போது இவ்வளோ திட்டமிடலுக்கு வாய்ப்பு இருக்கா? திங்ஸ் குட் கோ ரைட் கோ ராங் நம்ம கையில கிடையாதுல்ல. இட் இஸ் இன்டர்ப்ளே ஆஃப் வெரி லைக் ஹவ் பிஜேபி மிஸ்கால்குலேட்டட் சிஜேபி ப்ரொடெஸ்ட்ங்கிற மாதிரி கூட அது போவதற்கான வாய்ப்பு இருக்கு. கால்குலேஷனா மிஸ்கால்குலேஷனா ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு